பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசை தூக்கி எறிய வேண்டும் என்று மகிழா காங்கிரஸ் தலைவி AR நிஷா தலைமையில் நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MNR பாலன் மற்றும் அகில இந்திய மகிழா காங்கிரஸ் தலைவி மற்றும் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் ராமலட்சுமி ஆகியோர் வலியுறுத்தினர். புதுவை மாநிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மாநில காங்கிரஸ் சார்பாக இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டம். இதில் மெயின் சப்ஜெக்டே என்னன்னாக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை புதுவை மாநிலத்தில். ஏன் காரணம் என்ன? நிறைய ரெஸ்டோ பார் வந்துச்சு. இன்னைக்கு புதுவை மாநிலத்தில் அதிகமாக போதைப் பொருள் ஊடுருவிங்க. நாங்கள் போராட்டத்தை ஒரு பக்கம் வெளியில சொல்றதை விட போராடுற உங்களை நாங்கள் கௌரவப்படுத்தினாதான் அது உண்மையா இருக்கும். அந்த உழைப்பு காலையில் 9 மணில இப்போ நாங்களாம் வரோம், 10 நிமிஷம் போறோம், பேசுறோம், போயிடுவோம், வந்துடுவோம். நாங்கள் காலையில் கட்சி தான் இருந்தேன். நாங்களும் இல்ல நாங்களும் தான் இருக்கிறோம். இருந்தாலும் சொல்லுவாங்க, இதையும் சொல்லியிருக்கேன். இனியும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று நினைத்தால் அன்பானவர்களே, தயவு செய்து ஆளும் அரசை அணியோடு கூட்டி குறைத்து போட்டுவிட்டு எங்கள் போராட்ட களத்தில் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த இடத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோம். பொதுமக்கள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக மாற்றியுள்ள NR BJP அரசுக்கு முடிவு கட்டுவதே இதன் தீர்வாக அமையும். புதுவை மக்களின் ஒரே நம்பிக்கை காங்கிரஸ்.